தலைவர் அங்கே நின்றால் எல்லாருமே டெபாசிட் காலிங்கிறத இப்போவே எழுதிச்சு. இது நாள் வரைக்கும் ஆண்டவர்கள் ஆண்டவன் பேண்டவன்லாம் காணாமல் போயிடும், கவலையே கூடாது. அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்களா? ஆமாம். எங்கள் தலைவரை மிஞ்சி அங்கே வெற்றி பெறுவதற்கு யாரில்லை. தமிழ்நாடு முழுவதுமே தலைவர் பேரை சொல்லி வெற்றி பெறுகிற போது தலைவரே நிற்கிற தொகுதி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். மக்கள் மனதில் இன்னைக்கு விஜய் என்கிற தத்துவம் பூந்துக்கிறது. இந்த தத்துவத்தை மக்கள்கிட்ட இருந்து இனிமேல் யாரும் உடைக்க முடியாது. என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் தலைவரை எதிர்த்து 30 கோடி செலவழிக்கிற இடத்துல 100 கோடி செலவழிக்கலாம். மக்கள் வாங்கிக்க போகிறாங்க, மக்கள் தானே கொண்டாட போகிறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு நீதி கேட்போம் அந்த மண்ணில். உண்மை கொலையாளிகளை கைது செய்கிற வரை ஓய மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் களப்பள்ளி யார் என்பதை உங்கள் வியூகத்துக்கே விட்டு விடுறேன். பெரம்பூரை ஆண்டவர்கள், வடசனையை ஆள்பவர்கள் போல நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார். இப்பொழுது நினச்சிக்கிங்க. நான் கேட்குறேன், வணக்கத்திற்குரிய மேயர்னு போட்டிங்கல்ல, மாநகர தந்தைன்னெலாம் போட்டிங்கல்ல, ஏன் பிரியாவை மாநகரத்தின் தாயின்னு சொல்லலை? சாதிப்புத்தி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு? எவ்வளவு வக்கிரமம்! தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் மீது தொடர்ந்து வன்முறையை நிகழ்த்துகிற திருட்டு முன்னேற்ற கழகம். இதற்கு நீங்க தீர்வா என்ன சொல்ல போறீங்க? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு தீர்வு என்ன? இதை நான் தர்றேன்னு சொல்லணும்ல, இதை நான் பண்ணுவேன், இதனால அவங்க பண்ணல, நான் பண்றேன் வந்தா அப்படின்னா என்ன மாதிரி? முதல்ல காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்படும். அரசியலும் அரசும் ஒன்றாக இருக்காது. அரசியல் தனியாக இயங்கும், அரசு தனியாக இயங்கும். ஆக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதியதொரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த இருக்கிறது. களத்துக்கு போயிட்டு தெரியும், மிகப்பெரிய களத்தில் யுத்த களத்தில் இருக்கிறோம். ரத்தம் சிந்தினாலும் அதுதான் எங்கள் தலைவர் கொடியை அமைச்சிருக்கார். சிந்திய ரத்தம் வீண் போகாது என்கிற அடிப்படையில் சிவப்பையும், சிந்திய ரத்தத்தை தடுப்பதற்கு புண்கள் ஏற்பட்டாலும் மஞ்சளை அரைத்து மடியிலே கட்டிக்கொண்டு மேலும் காயங்கள் ஏற்படாமல் இருந்த காயத்தை ஆற்றிவிட்டு எதிரிகளை வீழ்த்துவதற்கு சிவப்பு மஞ்சளையும் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிற தலைவன் விஜய். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் இவங்களோட போவாங்களா இல்லை அவங்களோட போவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் இன்றைக்கு தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. உத்தேச பட்டியலுமே வெளியாச்சு. உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போவதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய பொதுச் செயலாளர் ருஷியானந்த் அவர்கள் டி நகர் தொகுதியிலையும், ஆதவர்ஜனா வில்லிவாக்கமும் எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பெரம்பூர் தொகுதி இன்னொரு ஸ்டார் தொகுதியாக தான் பார்க்கப்படும். ஏன்னா விஜய் அவர்கள் பெயர் அங்கே வந்துருச்சுனாலே அது ஸ்டார் தொகுதி தான். எப்படி பார்க்குறீங்க? அடுத்து எதை நோக்கி போகுது உங்களுடைய கட்சியின் வேகம்? பெரம்பூர் தொகுதி கருப்பூர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் ஆண்ட புண்ணிய தேசம். எளியவர்கள் வாழ்கிற சொர்க்க தங்கம் அந்த மண். மிகவும் வலிமையானவர்கள். அன்றாடங்காட்சி மக்கள் அன்றாடம் உழைத்தாத்தான் சாப்பாடு என்கிற ரீதியில் வாழ்கிற மக்கள். கிட்டத்தட்ட அங்கே பெரம்பூரில் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் அளபரிய மக்கள்களாக அங்கே இருக்கிறார்கள். இல்லை, இதுதான் காரணமாக சூஸ் பண்ணதுக்கு? இல்லை, என் தலைவர் சூஸ் பண்ணது காரணமே எளிய மக்கள், உழைக்கக்கூடிய வர்க்கம். எங்கே ஏழ்மை இருக்கிறதோ, எங்கே நலத்திட்டங்கள் சரியாக இதுவரை நடத்தப்படவில்லையோ, மக்களை யாரும் கண்டுகொள்ளாத தொகுதி எதுவோ அந்த தொகுதியில்தான் நான் களமிறங்குவேன் என்று அவர் கணக்கிட்டு வைத்திருந்தார். ஆகையால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக மிக பின்தங்கிய மக்கள் பெரம்பூர் தொகுதியில் தான் வாழ்கிறார்கள். போய் பாருங்க. பேருந்து மிகவும் பின்தங்கினா சென்னையின் ஒரு பகுதியாகவோ பார்க்கப்படுது. எங்கேயோ இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தொகுதியை காட்டில் இது ரொம்ப பின்தங்கி இருக்கா அப்போ பெரம்பூர்? நிச்சயமா. இப்போ பரபரப்பாக பேசுகிறாங்களே பெரம்பூரை, அது விஜய் அவர்களின் பெயர் வந்ததால் வந்திருக்கு. நிற்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நான் சொல்லலை, இல்லை எங்கள் தலைவரே அறிவிப்பாங்க. வருஷம் முன்கூட்டியே பெரம்பூர் தொகுதியிலும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆகையால் இந்த தடவை தலைவர் அங்கே நின்றால் எல்லாருமே டெபாசிட் காலிங்கிறத இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் ஆண்டவன் பேண்டவன்லாம் காணாமல் போயிடுவாங்க, கவலையே கூடாது. அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்களா? ஆமாம். எங்கள் தலைவரை மிஞ்சி அங்கே வெற்றி பெறுவதற்கு யாரில்லை. தமிழ்நாடு முழுவதுமே தலைவர் பேரை சொல்லி வெற்றி பெறுகிற போது தலைவரே நிற்கிற தொகுதி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க. நீங்கள் மாபெரும் அரசியல் புரட்சியை பெரம்பூரில் இருந்து தொடங்குகிறார். அது ரொம்ப
ஆளுங்கட்சியும் சரி ஆண்டகட்சியும் சரி. இல்ல அதுல ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல உங்களுக்கு. என்ன பெரம்பலூர்ல யாருனாலுமே ஒருவேளை இங்கதான் விஜய் நிக்கிறாரோன்னு எண்ணம் கூட வரும். ரெண்டு அது வச்சுக்கலாம். ஏன் எல்லாரும் வீங்கிற தொகுதியில தான் நிப்பாருனாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஆர்வடமா சொன்னாங்க. அப்ப திருச்சி கிழக்குல நிப்பாரு அப்படிலாம் சொல்லி ஆர்வடமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தலைவர் மீது இறைக்கப்பட்டிருக்கிற சேற்றை கழுவி இருக்கிறோம். முதல்ல என்ன சொன்னாங்க, எதையோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லி மனிதரை கேவலப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், அருவருப்பாக காரி உமிழ்த்தார்கள். பதிலடி தான் கொடுத்து அமைதிதான் எங்களது பதில் என்பதற்காகத்தான் 15 நாள் 20 நாள் நம்ம சேனலுக்கே நான் வராமல் இருந்தேன். ஆமாம், எல்லாம் கேட்கும்போது இல்லை தலைமையில் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது நடுநிலையான ஊடகங்களுக்கு கூட நாம் ஒரு பேட்டியை கொடுக்க முடியாத சூழல். ஏனென்றால் வருகிற நெறியாளர்களோ அல்லது அந்த நிறுவனங்களோ இன்றைக்கு பெண் நிறுவனத்திடமிருந்து பல லட்சங்களை பெற்றுக்கொண்டு நடத்துகிறார்கள். திமுகவினுடைய சொம்பு தூக்கிகளாகவே சில நெறியாளர்கள் இருக்கிறார்கள். மனசுக்குள்ள கட்சியை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக எதையோ பேசுறது மாதிரி பேசி கேள்விகளை கேட்டு அசிங்கப்படுத்த குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக பேசுவார்கள். நாம் அதை கடந்து போனோம்னா கூட சிண்டு முடிவாங்க, தலைப்பே வேறு மாதிரி வைப்பாங்க. அந்த வார்த்தையே நம்ம பயன்படுத்தலை, நம்ம சொல்லவே இல்லைன்னா முகிலின் முக்கிய பேட்டின்னு போடுவாங்க. ஆக இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அமைதி காத்தோம். இன்றைக்கு நெருப்பாக வந்திருக்கோம். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவது மட்டுமல்ல, எதிர்த்து நின்று எதிரிகளை சூவாலையாக்குவதும் எங்களுடைய பொறுப்பு. இல்லை, பெரம்பூர் தொகுதி அப்படின்னோடனே முதல்ல திமுகவுக்கு தான். ஆர்டி சேகர் அவர்கள் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ ஆண்ட கட்சியில் அவர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கான அந்த முக்கியத்துவம்ன்றது இனி பெருசாக பார்க்க உடனே விஜய் எதிர்த்து நிற்க போகிறாரு, அவருக்கு தேவையான அனைத்தும் அந்த கட்சியில் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அவரை எளிதில் வீழ்த்துறது அப்படின்றது கொஞ்சம் பேச்சுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் களம்ன்றது வேறு மாதிரி இருக்கும்ல. ஆர்டி சேகராவது பிடி சேகராவது அங்கே என்னமே எடுபடாதுங்க. தமிழ்நாடே எடுபடலை. அப்போ பிடி சேகர் மட்டும் எடுபட்டுவாரா என்ன சொல்லுங்கள்? மக்கள் மனதில் இன்னைக்கு விஜய் என்கிற தத்துவம் புகுந்துருக்கிறது. இந்த தத்துவத்தை மக்கள்கிட்ட இருந்து இனிமேல் யாரும் உடைக்க முடியாது. என்ன செய்வாங்கன்னா, எங்கள் தலைவரை எதிர்த்து 30 கோடி செலவழிக்கிற இடத்துல 100 கோடி செலவழிப்பாங்க. மக்கள் வாங்கிக்க போகிறாங்க பணத்தை, மக்கள் தானே கொண்டாட போகிறாங்க. இது தேர்தல் திருவிழான்னு எதுக்கு சொல்கிறோம்னா, மற்ற இடங்களில் திருவிழா நடந்துச்சுன்னா மக்கள் செலவழிப்பாங்க, தேர்தல் திருவிழா வந்துச்சுன்னா அரசியல் கட்சிகள் செலவழிக்கும், கொள்ளையடிச்சவன் செலவழிப்பான். இல்லை உங்கள் தரப்புலேருந்து தலைவர் விஜய் அவர்கள் எதுவும் செலவு பண்ண மாட்டார்? நிச்சயம் ஒரு பைசா ஓட்டுக்கு பணம்ன்றது கிடையாது. அது இல்லை, அதில் தெளிவாக இருக்கீங்க. ஏங்க அன்னைக்கு மகளிருக்கான திட்டங்களை எங்கள் தலைவர் அறிவிக்கிற போதே அனைத்து மகளிரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிறந்த குழந்தைக்கு தங்கம், கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு 1 பவுன் அந்த இது என்ன தாலிக்கு பட்டு சேலை. இதனாலேயே என்னமோ தெரியல, எங்கள் தலைவர் சொன்னதுக்கு பிறகு கொள்ளையடிச்சிருக்கிற படத்தில் தங்கத்தை கொடுத்தாவது ஓட்டு கேட்கலாம்ல, பட்டுச்சேலையை இப்போவே பதுக்கி வச்சுருக்கிறாங்க ஓட்டு கேட்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். பெரம்பூர் மட்டுமல்ல, பெரம்பலூரிலும் நாங்கள் தான், அரியலூரிலும் நாங்கள் தான், பனையூரிலும் நாங்கள் தான். இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் பெரம்பூரை தேர்ந்ததுக்கான காரணம் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் விஜய் அவர்கள் அங்கே வர்றாரு அப்படின்னா, அவங்க இதனால் வரைக்கும் பின்தங்கி இருக்கிறது காரணம் ஆண்ட கட்சிகள். அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னா, அப்போ 2021 ஏன் நீங்கள் பெருசாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்தாங்க? எங்கே? பெரம்பூரில். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். அன்னைக்கு எங்கள் தலைவர் வரல, இன்னைக்கு எங்கள் தலைவர் வந்துட்டார். சரி. 2வது, ஏதோ புதிய முதலமைச்சர் வருகிறார், போட்டு போடுவோம்னு போட்டாங்க. சரிங்களா? அது போலி முதலமைச்சருங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? அடிக்காத கொள்ளைகள் இல்லை, கொலைகள் எண்ணற்றவை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மண்ணில் எங்கள் தலைவர் இருக்கிறார் என்றால், இன்னும் சொல்லப்போனால் கோட்டையாக வைத்திருந்த எங்கள் கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கோட்டைக்குள் மாபெரும் கோட்டையாக எழுப்புவதற்கு இன்றைக்கு மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் களமிறங்குகிறார். நீதி கேட்போம், ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு நீதி கேட்போம். அந்த மண்ணிலிருந்து உண்மை கொலையாளிகளை கைது செய்கிற வரை ஓய மாட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் களப்பள்ளி யார் என்பதை உங்கள் வியூகத்துக்கே விட்டு விடுறேன். பெரம்பூரை ஆண்டவர்கள், வடசனையை ஆள்பவர்கள் போல நினைத்து கொள்ளுகிறவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள். இப்பொழுது நினச்சிக்குங்க, முதலமைச்சரையே கைது பண்ணுவோம், முன்னாள் முதலமைச்சரை. ஏனென்றால்
கொள்ளையடித்தவர்களை துணைக்கு வைத்திருந்தது, கொலை செய்தவர்களை பாதுகாத்தது. இந்த குற்றங்களுக்காக முதலமைச்சரை கைது செய்யும் விடமாட்டோம். ஒன்று, கள்ளக்குறிச்சியில் 69 மரணங்களுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, முதலமைச்சர் கைது செய்யும். மரக்காணத்தில் 28 பேர் மறைந்தார்கள். குற்றவாளி என்ன செய்தார்கள் இதுவரை? மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சியிலே 5 பேர் மரணம். இதுவரை எந்த ஊடகங்களாவது பேசியதுண்டா? அந்த வழக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? இதுக்காக நீங்க என்ன தீர்வு கொடுத்துட போறீங்கன்னு கேட்குறேன். இதுக்காக நீங்க எப்படி தீர்வை கொண்டு வருவீங்க? இது நீதித்துறை வரைக்கும் போயாச்சு, நீதித்துறையில் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு நீங்க உள்ள புந்து என்ன நீதி கொடுத்துட போறீங்க? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை சீர்திருத்தம் செய்வோம். அப்ப இது வரைக்கும் வந்ததெல்லாம் உண்மையான குற்றவாளிகளே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக காவல்துறை தானே செயலாற்றியது. அதனால தான் முக்கியமான அம்புட்டு நிர்வாகி சென்னையை டார்கெட். ஏன்னா விஜய் அவர்கள் பேரும் பெரம்பூர்ல வருது, உங்களுடைய பொதுச் செயலாளர் பேர் டி நகர்ல வருது, ஆதவர்சனா பேர் வெள்ளிவாக்கத்துல வருது, வெங்கட்ராமன் அவர்கள் நினைக்கிறேன் அவர் மயிலாப்பூர்ல. இப்படி சுத்தி சுத்தி முக்கியமான நபர்கள்லாம் சென்னையே டார்கெட் பண்ணிக்கிறது காரணம் இதுதான் காரணமா? அப்போ நிச்சயமாக சென்னை தலைநகரம் சிங்காரச்சனைன்னு இவங்க அறிவிச்சு 39 வருஷம் ஆச்சு. நான் கேட்குறேன், வணக்கத்திற்குரிய மேயர்னு போட்டிங்கல்ல, மாநகர தந்தைன்னுலாம் போட்டிங்கல்ல, ஏன் பிரியாவை மாநகரத்தின் தாயின்னு சொல்லலை? சாதி புத்தி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு? எவ்வளவு வக்கிரமம்! தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் மீது தொடர்ந்து வன்முறையை நிகழ்த்துகிற திருட்டு முன்னேற்ற கழகம். நான் சொல்கிறேன், லாக்அப் மரணங்கள் மட்டுமே 36 நடந்திருக்கு. யார் பொறுப்பு? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தானே பொறுப்பு. ஏன் கைது செய்ய முகாந்திரம் இல்லை? 888 கோடி ஊழல், மொத்தம் 2020 கோடி ஊழல். KN நேரு வருமான வரித்துறை குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது, கைது செய்யுங்கள் என்று சொல்லுகிறது, முதல் தகவல் அறிக்கையை போடுங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் குற்றவாளியை பாதுகாக்கிற முன்னாள் முதலமைச்சரை கைது செய்வதற்கு முகாந்திரம் இருக்கா? இல்லை, நான் கேட்குறேன். அடுத்து பாருங்க, விவசாயிகள் 3286 பேர் இறந்திருக்காங்க, தற்கொலை செய்திருக்கிறார். ஆக மக்களுக்கான எதிராக ஆட்சி படுகொலைகள், விவசாயிகளுக்கு எதிரான படுகொலைகள். இந்த மக்களுக்கு எதிரான படுகொலைகளை பார்த்தீங்கன்னா 2021 1686 படுகொலைகள், 22 1690 படுகொலைகள், 2023 1681 படுகொலைகள், 2024 1540 படுகொலைகள், 2025 1825 படுகொலைகள், 2026 இந்த 3 மாத கணக்கின்படி 378 படுகொலைகள், மொத்தம் 8799 ஆயிடுச்சு. இது ஆட்சி முறையா? நான் கேட்குறேன். பாருங்க, கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தை ரேஃபன் பண்டர் கற்பழித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். நாமக்கல்லில் 7 வயது குழந்தையை கற்பழித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடியில் 17 வயது பெண் பிரதீபா என்ன நிலைமைக்கு இங்கே ஆளாயிருக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ கரண்டில் போயிட்டுருக்கு. விமான படிப்பெண்கள் சில்மிச வேலைகள் திமுக செய்தது. திருவள்ளூரில் 3 பேரால் பாலியல் தொல்லைகள். செங்கற்பட்டில் 14 வயது சிறுமி போன வாரம் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் ஒரே நாளில் 2 இடங்களில் பாலியல் வன்முறைகள். கிருஷ்ணகிரியில் 70 வயது முதிய பெண் கற்பழித்து படுகொலை. இல்லை, அப்படியே லிஸ்ட் வரிசைப்பட்டியல் நின்றுக்கிட்டே தான் போகுது. நீங்கள் சொல்லும்போது நம்ம சென்னையில் 70 வயதான ஒரு பெண்மணி கற்பழித்து படுகொலை. இது ஆட்சி? அது இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, இந்த ஆதங்கமும் புரியுது. நம்மளும் செய்திகளை பார்த்துட்டே இருக்க, என்னடா அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி. இதற்கு நீங்கள் தீர்வாக என்ன சொல்ல போகிறீங்க? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு தீர்வு என்ன? இதை நான் தர்றேன்னு சொல்லணும்ல, இதை நான் பண்ணுவேன், இதனால் அவங்க பண்ணலை, நான் பண்ணுறேன் வந்தா அப்படின்னா என்ன மாதிரி? முதல்ல காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்படும். அரசியலும் அரசும் ஒன்றாக இருக்காது. அரசியல் தனியாக இயங்கும், அரசு தனியாக இயங்கும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சப்ப? காவல்துறைக்குள் அரசியல் தலையிட்டால் தான் இத்தனை படுகொலைகள், ரவுடிகளை வளர்த்து விடுறது. போலித்தனமான போக்குகளை போலீஸ் சில இடங்களில் கையாண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காவல்துறையும் எல்லா காவல் நிலையத்திலையும் கையூட்டுகள், 10 மணிக்கு மேலே மதுபான கடைகள் ரகசியமாக விற்பது, எல்லா இடத்துலையும் போதை பொருட்கள். முந்தா நாள் தேதி அறிவிச்சிட்டாங்க, நேற்று வண்டியை பிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு காட்டுறேன், ஆதாரத்தோடு காட்டுறேன். பரமக்குடி தரைப்பாலம் அருகே இன்று காவல்துறையினர் நடத்திய சோதனையில் சேர் ஆட்டோவில் கடத்தப்பட்ட 8 மூடை உயர்தர போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
இந்த விவகாரத்தில் வெளிவந்துள்ள உண்மைகள் அதிர்ச்சியளிக்கிறது. கைதான நபர் பரமக்குடி கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் என தெரிய வந்துள்ளது. ஆளுங்கட்சி பதவியில் இருப்பவர் என்பதால் சட்டத்தின் பிடியில் இருந்து அவரை விடுவிக்க திரைமறைவு வேலைகள் நடப்பதாக தகவல்கள் கசிகிறது. காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறதா அல்லது திராவிட மாடல் அரசின் அழுத்தம் சட்டத்தை வளைக்கிறதா? தமிழகத்தின் எதிர்காலமான இளைஞர்களை சீரழிக்கும் போதைப்பொருள் புழக்கத்திற்கு ஆளுங்கட்சியினரே உடந்தையாக இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்கிறது. காவல்துறை இப்பொழுது பிடித்திருக்கிறது. அப்போ இதே போலப்பா இந்த திமுக கும்பல்கள் வேலை செய்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் போலீஸுக்கு கட்டி 3ஆம் நம்பர் லாட்டரி எல்லா இடத்திலும் ஓடுது. முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், இங்கே அரசியலும் அரசும் இணைந்து செயல்பட்ட காரணத்தால் தான் இவ்வளவு குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் தான் தமிழக வெற்றிக் கழகம் சொல்லுகிறோம், அரசு இயந்திரம் தனியாக இருக்க வேண்டும், அரசியல் இயந்திரம் தனியாக இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் நிர்வாகத்தை சரியாக நடத்த முடியும். இப்ப காவல்துறை கூட நாங்கள் உடைய மாற்றுவோம். உடைய மாத்துறீங்களா? ஆமாம், மாற்றுவோம். எங்கள் தலைவர் மாற்றுவார். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் சொல்லிட்டு காக்கியை போட்டால் எப்படி? காக்கியை பார்த்ததும் குழந்தைகள் கூட கதறுகிறது. குழந்தைகளுக்கு இப்போ ஒரு மன அழுத்தம் இருக்கிறது. போலீஸ்னா பயம். அதை மாற்றணும். குழந்தைகள் காவல்துறையை பார்த்தால் நண்பனாக்குங்கள் என்று சொல்லுவதை மாற்ற வேண்டும். நண்பர்களாகவே இருக்க வேண்டும். அதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நோக்கம். ஆக தமிழ்நாடு சீரழிந்து குட்டிச்சுவராகி முந்தா நாளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. 2 நாள் பொழுது அமைதியாக போயிட்டு இருக்கு. பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும். கைது செய்வோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வருகிறது. ஓகே சார், உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் கேட்க வேண்டியது கேள்வி என்னன்னா, எங்கேயோ எத்தனையோ பின்தங்கிய தொகுதிகள் இருக்கும் பட்சத்தில் சென்னையிலேயே நீங்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் இங்கே போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அங்கெல்லாம் யார் போட்டிக்கிடுவா? அப்போ கூட என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது, அவர் விஜய் அவர்கள் பனையூருக்கு அருகில் இங்கேருந்து சென்னைக்குள்ளே போயிட்டு வரணும் தொகுதிக்கு அப்படின்ற காரணத்துக்காக இங்கே உள்ள தொகுதி சூஸ் பண்ணுறாரு. அவர் இங்கே ஒரு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு மற்ற மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கூட வரமாட்டாரா, இதுக்கு கூட வரமாட்டாரா தேர்தலுக்கு கூட அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்களே. ஏன் அப்போ பனையூரில் நின்றுக்கலாமே தலைவர்? பனையூர் தொகுதி இல்லையே, அது சோழிங்கநல்லூரில் நின்றுக்கலாமே. அது பனையூருக்குள்ள தானே வருது. ஆமாம், அங்கே நின்றுக்கலாம் தானே. ஏன் பெரம்பூர் இல்லை அவர் தேர்வு செய்தார்? அதில் எது செல்வாக்கு, தனக்கு எது ஓட்டு வாக்கு அதிகமாக வரும்? அவர் எளியவர்களின் பக்கம் நிற்பதை இதில் வரக்கூடிய விமர்சனத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. விமர்சனம் செய்கிறோம் என்ன யோக்கியங்களா? எல்லாம் அள்ளிச்சில்லுகளாக 1000க்கும் 500க்கும் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை பற்றி அவதூறு பேசுவார்கள். அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுங்க. நான் கேட்குறேன், தமிழக வெற்றிக் கழகம் என்ன சாதாரண கட்சி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஐஏஎஸ் அதிகாரி மேலே ஆசிட் வீசிய கட்சியா தாவேக்கா? சொல்லுங்க. ஆடிட்டரை அடித்து துவச்சி கொன்றொழித்தது தாவேக்காவா? வழக்கறிஞர்களை கூலிப்படை வைத்து கொன்ற கட்சியா தாவேக்கா? அரசு சொத்தை ஆட்டையை போட்ட கட்சியா தாவேக்கா? அடுத்த ஒரு சொத்தை ஆட்டையை போட்டதா தாவேக்கா? ஊரை அடித்து உலையில் போட்டதா தாவேக்கா? ஊழல் புரிந்து சொத்து சேர்த்த கட்சியா தாவேக்கா? மாணவிகளை உயிரோடு எரித்தார்களே அந்த கட்சியா தாவேக்கா? குறுநில மன்னர்களைப் போல ஆட்சி ஆளுகிறார்களே அதை போல ஆட்சியை தருகிற கட்சியா தாவேக்கா? சாதிய வன்முறையை தூண்டுகிற கட்சியா தாவேக்கா? மதமாண்பை கெடுக்கிற கட்சியா தாவேக்கா? விஷத்தை குடிக்க வைத்து கொன்ற காட்சியெல்லாம் நடைபெற்றதுக்கு காரணம் தாவேக்காவா? வெளியே சமதர்மம் பேசி உள்ளே பூஸ்வாக்களை வைத்திருக்கிற கட்சியா தாவேக்கா? மக்களுக்காக அனுதினமும் யோசிக்கிற கட்சி, மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம் தாவேக்கா. அடுத்த தலைமுறையினரை பற்றி சிந்திக்கிற கட்சி தாவேக்கா. எதிர்கால நலனை யோசிக்கிற கட்சி தாவேக்கா. தலைமுறை தாண்டி சிந்திக்கிற கட்சி தாவேக்கா. நேர்மையின் உச்சம் தொட்ட தலைவரை உள்ளடக்கி இருக்கிற கட்சி தாவேக்கா. யாரிடமும் கையிட்டு வாங்காத கட்சி தாவேக்கா. மக்கள் எல்லாற்றையும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி கனியாமூர் மாணவி ஸ்ரீமதியை கொன்றொழித்து விட்டு பிளாஸ்டிக் பொம்மையை தூக்கி எறிந்து அழகு பார்த்த கட்சியா தாவேக்கா. ஒவ்வொன்றுக்கும் நீதி கேட்கிற கட்சியாக தமிழ்நாட்டில் ஒரே கட்சி இருக்குமே ஆனால் அது தாவேக்கா மட்டும்தான். நாங்கள் என்ன திரள்நிதியாக திரட்டியவர்கள்? எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் புதியதொரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த இருக்கிறது. களத்துக்கு போயிட்டோம் தெரியுமில்ல உங்களுக்கு?
மிகப்பெரிய களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், யுத்த களத்தில் இருக்கிறோம். ரத்தம் சிந்தினாலும் அதுதான் எங்கள் தலைவர் கொடியை அமைச்சிருக்கிறார். சிந்திய ரத்தம் வீண் போகாது என்கிற அடிப்படையில் சிவப்பையும், சிந்திய ரத்தத்தை தடுப்பதற்கு புண்கள் ஏற்பட்டாலும் மஞ்சளை அரைத்து மடியிலே கட்டிக்கொண்டு மேலும் காயங்கள் ஏற்படாமல் இருந்த காயத்தை ஆற்றிவிட்டு எதிரிகளை வீழ்த்துவதற்கு சிவப்பு மஞ்சளையும் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிற தலைவன் விஜய். களம் சாதாரணமானதல்ல. யோக்கியர்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் நடக்கிற யுத்தம், ஊழல்வாதிகளுக்கும் மனிதர்களை மதிக்கிற இயக்கத்திற்கும் நடக்கிற யுத்தம், கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற யுத்தம். இந்த யுத்தம் சாதாரணமானதல்ல. கோடிகளை கொட்டி குமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்டா கொடுக்குறான், என்னென்னதை இப்பவே கொடுத்துக்கிட்டு இருக்கான். எங்க தலைவர் பட்டுச்சேலைன்னு சொன்னா பட்டுச்சேலையெல்லாம் பதுக்கிட்டான். குண்டே கொடுக்குறது, தங்கத்தை பதுக்குவியா? எங்க தலைவர் பட்டுச்சேலை கொடுத்தோம் சொன்ன உடனே இந்த செந்தில் பாலாஜின்னு ஒரு அரக்கன், அது அப்புறம் வர்றேன், பட்டுச்சேலைகளை பதுக்குகிறார்கள் மக்களுக்கு கொடுப்பதற்கு. இந்த நாசகர ஆட்சியை நாட்டை விட்டு தேர்தல் கமிஷன் இப்பொழுது விரட்டி இருக்கிறது, மக்கள் விரட்டுவார்கள். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் மிக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.